வணக்கம். இணைந்திருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக. இன்றைக்கு புலர்ந்திருக்கக்கூடிய நாளானது அனைவரது வாழ்விலும் மங்களமும் சுபீட்சமும் நடைபெறக்கூடிய நல்லதோர் நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதோடு இன்றைய தினத்திலே பல்வேறு சுப காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் சொந்தங்கள் யாவருக்கும் ஓம் தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இன்றைய இந்த நிகழ்ச்சியினுடைய முதற் பகுதியான இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்திருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவியின் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன். அந்த வகையிலே இன்றைய நாளானது ஜூன் மாதம் ஞாயிற்றுக்கிழமை 14/6/2026 தமிழுக்கு பராபவ வருடம் வைகாசி மாதம் 31ஆம் நாள். இன்றைய நாளினுடைய நலநிறங்களாக இன்று காலை 7:30 தொடக்கம் 8:30 வரை, பின்பு மதியம் 2 மணி தொடக்கம் 3 மணி வரை. அடுத்து இன்றைய நாளினுடைய ராகு காலமாக இன்று மாலை 4:30 தொடக்கம் 6 மணி வரை, ஏமகண்டமாக இன்று மதியம் 12 மணி தொடக்கம் 1:30 மணி வரை. அடுத்து இன்றைய நாளிற்குரிய சூரிய உதயத்தை பார்க்கலாம். இன்று காலை 5:53 இன்றைய நாளினுடைய சூரிய உதயம் இடம்பெற்றிருக்கின்றது. திதியாக இன்று காலை 11:49 வரை சதுர்த்தசி திதியும் பின்பு அமாவாசை திதியும் நிலவுகிறது. நட்சத்திரங்களாக இன்று அதிகாலை 12:15 வரை கிருத்திகை நட்சத்திரமும் பின்பு இரவு 10:41 வரை ரோஹிணி நட்சத்திரமும் பின்பு மிருகசீரிட நட்சத்திரமும் நிலவுகிறது. சந்திராஷ்டம நட்சத்திரங்களாக இன்று அதிகாலை 12:15 வரை சித்திரை நட்சத்திரமும் பின்பு இரவு 10:41 வரை சுவாதி நட்சத்திரமும் பின்பு விசாக நட்சத்திரமும் நிலவுகிறது. எனவே சித்திரை, சுவாதி மற்றும் விசாக நட்சத்திரத்தில் உள்ளோர் இன்றைய நாட்களில் கவனமும் அதே நேரம் பொறுமையும் தேவை. எனவே நேயர்களே, இவைதான் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதிகளாகும். தொடர்ந்தும் வணக்கமும் டிவி நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியான இன்றைய நாளிற்குரிய நற்சிந்தனை பகுதியுடன் இணைந்திருக்கலாம். ஓம் வாகர்தா இவ சம்பிருத்தௌ வாகர்த்த பிரதிபத்தையே ஜெகத பிதரௌ பந்தே பார்வதி பரமேஸ்வரௌ. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிரம்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான பராபவ வருஷம் வைகாசி மாதம் 31ஆம் நாள் 14/6/2026 ஞாயிற்றுக்கிழமை. இன்றோடு வைகாசி மாதம் நிறைவு பெறுகிறது. வைகாசி நிறைவு பெற்று நாளைய தினம் திங்கட்கிழமை 15ஆம் தேதி ஆனி மாத சங்கரகாந்தி, ஆனி மாத பிறப்பு. இன்றோடு இந்த வைகாசி நிறைவு பெறுகின்றது. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாள். இன்று பிதிர்களை வேண்டி வழிபாடு செய்வதற்குரிய திதியை அடிப்படையாக கொண்ட விரதம் அமாவாசை விரதம். அப்பா அம்மா இல்லாதவர்கள் விரதமாக இருந்து அவர்களை வேண்டி இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்து அவர்கள் ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்தனை எல்லாம் செய்து அவர்களுடைய புகைப்படங்களை எடுத்து மஞ்சள் தண்ணியாலே கழுவி விபூதி குறி வைத்து சந்தனம் குங்குமம் சாத்தி மலர் மாலைகள் முடிந்தால் சாத்தி மலர்கள் தூவி சாம்பிராணி தூவமிட்டு அன்றைய தினம் விரதமாயிருந்து சமைக்கின்ற உணவுகளை பிதிர்களுக்கு படைக்கின்ற பொழுதிலும் பிதிர்களுடைய ஆசி எப்பொழுதுமே நிறைந்ததாக இருக்குமாம். அவ்வாறு சிறப்போடு கூடிய இந்த அமாவாசை நாள்
தர்ப்பணம் செய்யக்கூடியவர்கள் தர்ப்பணம் செய்து கொள்ளலாம். இப்போ பொதுவாக ஆடி அமாவாசை, தை அமாவாசை என்றால் மட்டும்தான் இந்த அப்பா அம்மாவுக்கு கடமைகள் செய்கிறதுங்கிற ஒரு வழக்கம் வந்துட்டு, ஒவ்வொரு மாதங்கள் தோறும் நம்மை பெற்று வளர்த்து ஆளாக்கி நல்ல நிலைக்கு நம்மை கொண்டு வந்த பெற்றோர்களை அவர்கள் மறைந்த பின்பு ஒவ்வொரு மாதங்கள் தோறும் இந்த அமாவாசையிலே விரதம் இருந்து அவர்களுக்காக இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்து தர்ப்பணங்கள் கொடுத்து தானங்கள் கொடுத்து ஆலயத்திலே சென்று மோட்ச அர்ச்சனைகள் செய்து மோட்ச தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்கின்ற பொழுது இந்த பிதிர்கள் மனம் மகிழ்ந்து எல்லா சிறப்புகளையும் கொடுப்பார்களாம். அவ்வாறு சிறப்போடு கூடியது இப்பொழுது பல்வேறு ஆலயங்களிலே இந்த ஆனி உத்திரத்தை முன்னிட்டதாகிய மகோத்சவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. யாழ்குழா நாட்டிலே பருத்தித்துறை சிவன் தேவஸ்தானம் என்று போற்றப்படுகின்ற புலோலி ஸ்ரீ பர்வதவத்தினி அம்பிகா சமேத பசுபதீஸ்வரர் சிவன் தேவஸ்தானத்திலே 15 நாட்கள் உற்சவம் ஆரம்பமாகி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. சங்கானை ஓடைக்கரை சிவன் தேவஸ்தானத்திலும் இந்த உற்சவங்கள் ஆரம்பமாகி நடைபெறுகின்றன. அதேபோல் கிழக்கு மாகாணத்திலே அம்பாறை மட்டக்களப்பு மாவட்டம் சம்மாந்துறை வீரமுனை ஸ்ரீ சிந்தாய் யாத்திரை பிள்ளையார் ஆலயத்திலே இந்த ஆனி உத்திரத்தை முன்னிட்டதாகிய இந்த உற்சவம் தொடர்ச்சியாக நடைபெற்று வருவது ஆனி உத்திரத்திலே தீர்த்த உற்சவம். அவ்வாறு சிறப்போடு கூடிய இந்த உற்சவங்கள் நடைபெறுகின்ற பொழுது அங்கே யாகசாலையிலே சிறப்பான ஹோமங்கள் நடைபெறும். இந்த அக்னி மூலம் செய்யப்படுகின்ற வழிபாடு உற்சவம் என்கின்ற பொழுதே அதனுடைய சரியான பொருள் உன்னதமான யாகம். அங்கே யாகத்துக்கு தான் முக்கியம். இந்த உற்சவ காலங்களிலே மேற்கு நோக்கிய யாகம் அமர்ந்திருக்கும். அங்கே யாகத்திலே அக்னியின் வழிபாடு. இந்த அக்னி தேவனுக்கு 7 நாக்குகள், 7 நாக்குகளுக்கும் 7 பெயர்கள். கிரண்யா, கனகா, ரக்தா, கிருஷ்ணா, சுப்ரபா, அதிரக்தா, பகரூவா என்று இந்த நாக்குகளுக்கு பெயர்கள். இந்த 7 நாக்குகளும் 7 வகையான சுவைகளை கொண்டது. அவ்வாறு சிறப்போடு கூடியதாகிய இந்த அக்னி வழிபாடு என்னுடைய தொடர்ச்சியை நாளைய தினமும் சிந்திப்போம் என்று கூறி, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுக்கினோ பவந்து சமஸ்தசன் மங்களானி சந்து சுபம். இன்றைய நாளுக்குரிய சைவ சமய நற்சிந்தனை பகுதியை சிறப்பான முறையில் வழங்கிய ஆன்மீக அருள்ஜோதி ஸ்ரீ ஐயப்பதாச சாமசிவ சிவாச்சாரியார் ஐயா அவர்களுக்கு மனம் கனிந்த நன்றிகள். தொடர்ந்தும் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியான இன்றைய நாளுக்குரிய ராசி பலன் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். ஓம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு நீங்கள் காலை வணக்கம். இன்றைய நாள் 14/6/2026. மேடராசி, அஸ்வினி, பரணி, கார்த்திகை ஒன்று கொண்டு உங்களுக்கு இன்றைய நாளிலே சற்று சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், காரியங்களில் இழுபர்கள் இருக்கும். பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். இடபராசி, கார்த்திகை 2, 3, 4, ரோகிணி, மிருகசிடம் 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே வெற்றி நாளாக அமைகின்றது. தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு உண்டு, எதிர்பார்ப்புகளே சிறப்பும் மேன்மையும் அமையும். மிதுனராசி, மிருகசிடம் 3, 4, திருபாதிரை, புனர்பூசம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சற்று அலைச்சல் நிலைகள் இருக்கும், காரியங்களில் இழுவர்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், மந்த நிலைகள் இருக்கும், நிதானம் தேவை. கடகராசி, புனர்பூசம் 4, பூசம், ஆயில்யம் கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றி நாளாக அமையும். தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு உண்டு, உறவினர்கள் மூலமாக நன்மைகள் அனுகூலங்கள் அமையும். சிம்மராசி, மகம், பூரம், உத்தரம் 1 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் சிறப்பும் மேன்மையும் தரும். தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு உண்டு, எதிர்பார்ப்புகளில் நல்ல வெற்றிகளும் சிறப்புகளும் அமையும். கன்னிராசி, உத்தரம் 2, 3, 4, அத்தம், சித்திரை 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே நல்ல மேன்மைகள் உண்டு, நல்ல சிறப்புகள் உண்டு, தொழில் முன்னேற்றங்கள்
அனுகூலமானதாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. துலாம் ராசி சித்திரை 3-4, சுவாதி, விசாகம் 1-2-3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், காரியங்களிலே இழுபறுகள் இருக்கும். பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். விருச்சிக ராசி விசாகம் 4, அனுசம், கேட்டை கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் சிறப்பு நாளாக அமைகின்றது. தொழில் சிறப்புகள் உண்டு, பணவரவு உண்டு, எதிர்பார்ப்புகளிடையே நல்ல வெற்றிகள் அனுகூலங்கள் அமையும். தனுசு ராசி மூலம், பூராடம், உத்திராடம் 1 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், காரியங்களிலே மந்த நிலைகள் இருக்கும். பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். மகர ராசி உத்திராடம் 2-3-4, திருவோணம், அவிட்டம் 1-2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே வெற்றி நாளாக அமையும். தொழில் முன்னேற்றம் உண்டு, பணபரவு உண்டு, எதிர்பார்ப்புகளே சிறப்பும் நன்மையும் அமையும். கும்பராசி அவிட்டம் 3-4, சதயம், புரட்டாதி 1-2-3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் மேன்மையும் நன்மையும் தரும். தொழில் சிறப்புகள் அனுகூலமாக இருக்கும், பணவரவு திருப்திகரமாக இருக்கும். மீனராசி புரட்டாதி 4, உத்திரட்டாதி, ரேவதி கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் நல்ல அனுகூலங்களை கொடுக்கும், தொழில் முன்னேற்றங்களை கொடுக்கும், பணவரவு திருப்திகரமாக இருக்கும். நன்றி. இன்றைய சிந்தனை. எங்களுடைய ஜோதிடத்திலே பல சூட்சமமான விடயங்கள், பல நல்ல விடயங்கள், பல சிரமங்கள் தருகின்ற விடயங்கள் என்று ஜோதிட நூல்களை எடுத்து ஆராய்ந்தால் நாங்கள் ஒவ்வொருவரும் அதை சரியாக புரிந்து கொள்ளலாம். ஒருவருடைய ஜாதகம், பிறப்பு ஜாதகம் என்பது மிக உன்னதமான ஒரு வழிகாட்டலாக ஒவ்வொரு மனிதனுக்கும் அமைகின்றது. ஒருவர் ஜாதகத்தை முறையாக எழுதி பார்த்தாலும் சரி, அதை அவர்கள் கவனிக்காமல் பார்க்காமல் விட்டாலும் சரி, அந்த பிறக்கின்ற நேரத்துக்குரிய அந்த ஜாதகம் என்பது அதற்குரிய பலாபலங்களை ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றது. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அந்த ஜாதகம் என்பது நமது பிறப்பின் தன்மையை கொண்டு அமைகின்றது. ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் பத்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியதே ஜென்ம பத்திரிகா என்கின்றது அந்த ஜோதிட பாடல். எனவே எங்களுடைய பூர்வ ஜென்ம பலாபலங்களை சரியாக எங்களுக்கு தரக்கூடிய அமைப்பு ஜாதகத்திலே மட்டும்தான் இருக்கின்றது. ஜாதகத்திலே அமைகின்ற தோஷங்கள், ஜாதகத்திலே அமைகின்ற யோகங்கள், ஜாதகத்திலே அமைகின்ற கிரகங்களின் ஆட்சிமை பலன்கள் என்று பல பிரிவுகளை நாங்கள் பார்க்கின்றோம். ஒருவருடைய ஜாதகம் முழுமையான வெற்றியை ஒருவருக்கு அள்ளி கொடுப்பதும் உண்டு, ஒருவருக்கு பல சிரமங்களையும் கஷ்டங்களையும் கொடுப்பதும் உண்டு. ஆனால் இந்த 2 நிலைகளிலுமே ஜாதகத்திலே அனுகூலமான பலாபலங்களுக்கு அந்த கிரகங்களின் சாரங்களும் தன்மைகளும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைகின்றன. இயல்பாக இவற்றை நாங்கள் நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாகவே நாங்கள் ஜாதகத்தை நன்கு ஆராய்கின்ற பொழுது அந்த ஜாதகத்தின் தன்மைகளை நன்கு புரிந்து பலன் சொல்ல வேண்டும். ஒருவருடைய லக்கினம், அவருடைய ராசி நிலை, அவருடைய நட்சத்திர நிலை, இந்த 3 கிரகங்களுக்கும் உரிய நிலை, அவருடைய ஜாதகத்திலே எந்தெந்த கிரகங்கள் ஆட்சி பெற்றிருக்கின்றன, எந்தெந்த கிரகங்கள் உச்சம் பெற்றிருக்கின்றன, எந்தெந்த கிரகங்கள் நட்பு நிலையில் இருக்கின்றன, எவை பகை நீச நிலையில் இருக்கின்றன, இவற்றையெல்லாம் நன்கு ஆராய்ந்து தான் அவருடைய ஜாதக பலாபலங்களை தெளிவாக கூற முடியும். எனவே இந்த ஜாதகம் என்பது எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எல்லோரும் அதை அனுசரித்து அதனுடைய தன்மைகளை தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் அந்த ஜாதகத்தை உற்று நோக்கினாலும் சரி, நோக்காவிட்டாலும் சரி, நம்மோடு நமது பிறப்போடு கலந்த அந்த ஜாதகம் நமக்குரிய பலாபலங்களை நன்மையாகவும் சிரமமாகவும் அனுகூலமாகவும் மந்தமாகவும் மத்தியமமாகவும் தந்து கொண்டே இருக்கின்றது. இதுதான் நிஜம். எனவே அதை நம்பி அதற்குரிய வழிபாடுகள் பரிகாரங்கள் செய்பவர்களுக்கு பெருந்துன்பங்களிலிருந்து காப்பாற்றப்படுகிறார்கள். அவர்களுடைய துன்பங்கள் சுலபமாக குறைந்து விடுகின்றது. ஆனால் அதை பார்க்காமல் அதை பற்றி சிந்திக்காமல் இருக்கின்றவர்களுக்கு அது அதற்குரிய காலகட்டத்திலே எதை கொடுக்க வேண்டுமோ அதை கொடுத்து விடுகின்றது. இதுதான் உலகத்தின் நியதி. இதுதான் உலக நியதியின் செயல்பாட்டுக்குள்ளே நாங்கள் கண்டுகொள்ளக்கூடிய உண்மை. எனவே ஜாதகம் ஒரு தெய்வீகத்தன்மை வாய்ந்தது. அதை சரியான முறையிலே
நாங்கள் அனுசரித்து சரியான முறையிலே அதை நாங்கள் கைக்கொண்டோமானால் அந்த ஜாதகத்தினுடைய முழுமையான நல்ல பலாபலங்களை பெறக்கூடியதாகவும் இருக்கும். நமக்கு வரப்போகின்ற பெரும் துன்பங்களிலிருந்து நாங்கள் நம்மை காப்பாற்றி கொள்ளக்கூடிய, அதாவது நமக்கு பெருந்துன்பங்களை குறைக்கக்கூடிய வல்லமைகளை நாங்கள் பெறக்கூடியதாகவும் இருக்கும். எனவே தெய்வீகமான அந்த ஜாதகத்தை நாங்களும் தெய்வீகத்தன்மையோடு அனுசரிக்க வேண்டும். அப்படி அதை அனுசரித்து செயல்படுகின்ற பொழுது அதற்குரிய பலாபலங்கள் நிறைவாக எங்களுக்கு அமைகின்றது. நன்றி. இன்றைய நாளிற்குரிய 12 ராசிகளுக்குமான பொது பலன்களை சிறப்பான முறையில் வழங்கிய ஸ்ரீ ராமதேவலோகேஸ்வர குருக்கள் ஐயா அவர்களுக்கு மனம் கனிந்த நன்றிகள். தொடர்ந்தும் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியான இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்திருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவியின் திருக்குறளும் பொருளும் பகுதியுடன். இன்றைய நாளிற்குரிய குறளும் பொருளுமாக நாச்சற்று விக்குள் மேல் வாராமுன் நல்வினை மேற்சென்று செய்யப்படும். இக்குறளினுடைய பொருளாக நாவை அடக்கி விக்கல் மேல் எழுவதற்கு முன்பே நல்ல அரசியல் விரைந்து செய்வதாகும். இக்குறளையும் பொருளையும் மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். நாச்சற்று விக்குள் மேல் வராமுன் நல்வினை மேற்சென்று செய்யப்படும். இக்குறளினுடைய பொருளாக நாவை அடக்கி விக்கல் மேல் எழுவதற்கு முன்பே நல்ல அரசியல் விரைந்து செய்யத்தக்கதாகும். எனவே நேயர்களே, இவைதான் இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியாகும். இன்றைய நாளிற்குரிய அனைத்து வணக்கம் ஓம் டிவி பகுதிகளும் நிறைவேறியது. மற்றும் ஒரு வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்கிறேன். நன்றி, வணக்கம்.